அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன் 2025 இந்த ஒரு வீடியோ தொகுப்பின் மூலம் செப்டம்பர் மாதம் நிகழ இருக்கிற புதன் பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிகளுக்கு யோகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே காலபுருஷனோட 3ஆம் பாவகம் 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது புதனோட ஒரு ஆளுமைக்கு உட்பட்ட இடம். புதனோட சொந்த மனைகள் இரண்டும் சரிங்களா. மிதுன ராசியில் அவர் ஆட்சி பெறுகிறார், கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பை பெறுகிறார். அப்படிப்பட்ட அமைப்பு தான் இப்போ செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 17-18 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடலாம். இந்த சமயங்களில் பொது பலன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டாகும். அதே சமயம் கடனுக்காக நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் மேடம், கடன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா காலபுருஷனோட 6ஆம் பாவக கிரகம் 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு தான் சரிங்களா. பொதுவாக புதன் தசா புதன் புத்தி நடப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொன்மயமான காலகட்டம் சரிங்களா. இந்த ஒரு புதன் பெயர்ச்சியால் நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 ராசிகளுக்கு நல்ல மிகுந்த நன்மை அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா முதல் தரமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி என்ன ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி தான். ரிஷபராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு 2ஆம் இடத்து கிரகம் சரிங்களா. 5ஆம் இடத்து கிரகம் புதன் தான். 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தில் ஆட்சி உச்சம் அமைப்பு அப்படிங்கிற அமைப்பை பெறுகிறார். பொதுவாகவே நம்மளோட ராசியை பொறுத்தவரை அதாவது ரிஷபராசியை பொறுத்தவரையும் கோச்சார ரீதியாக ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகன் குரு, ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி, ராசிக்கு இப்போ 5ஆம் இடத்துல புதனும் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை ஏற்படுத்தும் சரிங்களா. பொதுவாகவே தனஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது போதிய நல்ல தனவரவுகள் உண்டாகும், வருமானம் நல்லா பெருகும், பொருளாதார மேன்மை உண்டாகும், குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது நிலவும் சரிங்களா. பொதுவாகவே புதன் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரையும் தன வரவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தாராளமாக ஏற்படும். இதனால் வரையும் தடைப்பட்டு இருக்கக்கூடிய பண வரவுகள் நம்மளுக்கு சீக்கிரமே கிடைக்கும். இல்லை பணத்துக்காக நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், பணத்துக்காக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், இப்போ நிலம் விற்காமல் கிடக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு ஆக்டிவேட் ஆகிடும் இந்த புதன் உச்சம் பெறக்கூடிய காலத்தில் சரிங்களா. பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரையும் 2ஆம் இடத்து கிரகம் சரிங்களா புதன், 2ஆம் இடத்துல குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் குருவுக்கு கேந்திரத்தில் உச்சம், ஒன்றுக்கு கேந்திரம் நல்ல அமைப்பு தான் சரிங்களா. முக்கியமாக அந்த குரு தசை புதன் தசா புதன் புத்தி மற்றபடி எந்த தசா வேணாலும் கொண்டு புதன் புத்தி நடக்கிறவங்க இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்திக்கங்க. நன்மையான சூழல்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் சரிங்களா. பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு 5ஆம் இடத்துல புதன் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும், தன ரீதியாக கிடைக்கும். இப்போ புகழ் அப்படின்னா நம்ம ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம், நம்மளுக்குன்னு கம்பெனி நம்மளை ப்ரொமோட் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தானே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்க இருக்கும் சரிங்களா. முக்கியமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், தொழிலில் நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்படுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த புதன் உச்சம் பெறக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் நீங்கி தொழில் நல்ல ஒரு ஹைக் அடுத்த நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய புதன் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறக்கூடிய சனியோட பார்வை பெறுவது நல்ல அமைப்பு தான் சரிங்களா. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். இரண்டாவதாக பார்க்கறது மிதுன ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதியே புதன், ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்சம் நல்ல அமைப்பு தான். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் நம்மளோட கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். ஸோ உங்களுக்கு எதன் மூலம் யோகம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இதனால் வரையும் தடைபட்டு இருந்திருக்கும். பட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு அமையக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உண்டாயிருக்கும் சரிங்களா, உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்து கிரகம் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 4ஆம் இடம் விஷயங்கள் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். புதிய வீடு வாங்குவீங்க, இல்லை வீடு வாங்குறதுக்கு உண்டான ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க, புதிய மனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உண்டு பண்ணும், இல்லை புதுசாக கார் வாங்கக்கூடிய காரோ பைக்கோ ஏதாவது ஒன்று புதுசாக உங்களோட லைஃப்பில் 4ஆம் இடம் காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் ஆக்டிவேட் ஆகும். பொதுவாகவே ராசியாதிபதி எந்த கட்டத்தில் உச்சமானாலும் அந்த ராசிகளுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு உயர்வு அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இப்போ மிதுன ராசியை பொறுத்தவரையும் செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து நல்ல ஒரு உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். புதன் பார்வை செய்யக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ராசிக்கு 10ஆம் இடம் தொழிலில் நல்ல முன்னேற்றம், ஜீவனஸ்தானம் சரிங்களா, நம்மளோட ஒரு தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்ல ஒரு முறையில் ஆக்டிவேட் ஆகும். 3ஆவதாக பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பை பெறுகிறார். நல்ல ஒரு உன்னதமான அமைப்பு சரிங்களா. கன்னிராசியை பொறுத்தவரையும் கன்னிராசிக்காரங்க யாராவது இப்போ உங்களுக்கு புதன் தசா புதன் புத்தி நடக்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா ஏற்கனவே கன்னிராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்துல குரு சரிங்களா, வேலையை பங்கம் பண்ணிட்டு தான் இருப்பார். ஒன்று வேலை இல்லாமல் இருப்பார், வேலை ஒன்றும் சரியாக அமையாமல் இருக்கும், இல்லைனா வேலையில் ஏதாவது இடையூறுகள் இருக்கும், ஏதாவது ஒரு ப்ரெஷர்லேயே அந்த குரு 10ஆம் இடத்துல இருப்பார். ஏன்னா ஜனனகால குரு 10ஆம் இடத்துல இருக்கிறத காட்டியும் கோச்சார குரு 10ஆம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப பெரிய சிரமத்தை உண்டு பண்ணுவார்.
கொடுத்துருவார். சரிங்களா? தொழிலில் மந்தத்தன்மை, வேலை ஒரு மாதிரி சடனாக நம்மளுக்கு வேலையில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, வேலையில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, வேலை இல்லாமல் இருக்கிறது, இல்லை வேறு ஏதாவது வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது நம்ம ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு கம்பெனியில் போய் பணியாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு குருவுக்கு இருக்குது, 10ஆம் இடத்து குருவுக்கு. ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு சரி பண்ணி இதுக்கப்புறம் நம்மளோட ஒரு பொருளாதார மேன்மையாக நல்ல ஒரு வருமானம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா புதனுக்கு இருக்குது. சரிங்களா? உங்களோட ராசியாதிபதி ராசியில் உச்சம் பெறுகிறார். நல்ல அமைப்பு தான். இந்த அமைப்பு உள்ள காலகட்டங்கள் கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வேலை சீக்கிரமாக கிடச்சிரும். நல்ல ஒரு லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் வரை நம்ம பட்ட கஷ்டம்லாம் நம்மளுக்கு மாறி இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வேலையோ தொழிலோ நல்ல ஒரு உற்சாகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த புதன் உச்சமாகக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக நம்மளுக்கு அந்த காலகட்டம் கொடுக்கும். சரிங்களா? கன்னிராசிக்காரங்க பொதுவாக உங்களை சார்ந்த ஒரு உயர்வு அப்படிங்கிறது இந்த ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள நிச்சயமாக அமையும். ஏன்னா நம்மளோட 5ஆம் இடத்து கிரகம் 6ஆம் இடத்து கிரகம் சனி 7ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று புதனை பார்ப்பது நல்ல அமைப்பு தான். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், தொழில் தொடங்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை உண்டு பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்க இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ராசின்னு பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 8ஆம் இடத்து கிரகம் புதன், 11ஆம் இடத்துல உச்சம். பொதுவாகவே விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் தனவரவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தத்தன்மையாக தான் இருக்கும். ஏன்னா அட்டம குரு அது ஒரு வேலையை காமிக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக மணி கிடைக்கும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு போதிய வருமானம் இல்லாத நிலை, வேலையில் நம்மளுக்கு ஒரு மாதிரி அதாவது எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளால் சேமிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த புதன் உச்சம் பெறக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சேமிப்புக்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போடுவோம், இல்லை ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு மாதாந்திர தவணையாக நம்ம இவ்வளோ சேமிச்சு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்டில் போகும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா 11ஆம் இடத்து கிரகம் உங்களோட ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு பாவகம். சரிங்களா? இதனால் வரை நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, என்னால் அந்த பிளானை இதனால் வரையும் செயல்படுத்த முடியல அப்படிங்கிறவங்க இந்த புதன் உச்சம் பெறக்கூடிய காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். சரிங்களா? விருச்சிக ராசிக்காரங்க மட்டும். ஏன்னா இதனால் வரை என்னால் அந்த பிளானை பண்ணவே முடியல மேடம், நான் இப்போ பணம் சேமிக்கணும்னு இருக்கேன், சேமிக்க முடியல, இந்த ஒரு ஸ்கீமில் பணம் போடலான்னு இருக்கேன், போட முடியல அப்படிங்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த புதன் உச்சம் பெறக்கூடிய காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ரொம்ப அபரிவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியதான். ஏன்னா உங்களோட ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஸ்தானம் 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். எடுக்கக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறது வெற்றி அடையும். சரிங்களா? 8ஆம் இடத்துக்கு கிரகம் 11ஆம் இடத்துல இருக்கலாம். சரிங்களா? தப்பே கிடையாது. 11ஆம் இடத்துல உச்சம். 8ஆம் இடம் குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் 11ஆம் இடத்துல உச்சம். சரிங்களா? அன்எக்ஸ்பெக்டட் மணி கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு இதனால் வரையும் வர வேண்டிய பணம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ஆதாயம் தரக்கூடிய வகையில் இந்த புதனோட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் என்ன ராசின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பத்தை பொறுத்தவரையும் கும்பத்துக்கு 5ஆம் இடத்து கிரகம் ப்ளஸ் 8ஆம் இடத்து கிரகம் 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். கும்பராசியை பொறுத்தவரை 7 சனியில் தான் இருக்கும். பட் 7 சனியாக இருந்தாலும் சனி வக்ரமாக இருக்கார். ஓரளவு நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதனால் வரை எந்த கஷ்டங்கள் அதை தாண்டி ஓரளவு நம்ம ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ராசியை குரு பார்க்கிறார், ராசியில் ராகு. முழுமையாக கும்பராசியை பொறுத்தவரையும் சனி ஆளுமைக்கு வருதோ இல்லையோ ராகுவோட ஆளுமை தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதன் அடிப்படையில் குருவோட ஒரு பார்வை அப்படிங்கிறது ராசியை நல்ல ஒரு அதாவது ஒரு ஸ்டேபிளாக வச்சுருக்கோம். சரிங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கும்பராசிக்காரங்க ஓரளவு கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இருப்பீங்க. பொதுவாக அந்த 5ஆம் இடத்து கிரகம் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுறது அப்படிங்கிறது நல்ல யோகம் தான். சரிங்களா? தடைகள் நிவர்த்தி ஆகும். சரிங்களா? தடைகள் நிவர்த்தி ஆகும். இதை என்ன நம்ம சூட்சமாக பார்த்தோம் அப்படின்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் குருவுக்கு கேந்திரத்தில் உச்சம். சரிங்களா? இப்போ குரு தசை புதன் புத்தி கும்பராசிக்காரங்களுக்கு யாருக்காவது இருக்குது, இல்லை புதன் திசை புதன் புத்தியில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வீடு மனை வண்டி வாகனம் அமையும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட புகழ். சரிங்களா? உங்களோட புகழ் ஏதாவது ப்ரொமோஷன் உயர்வு, உங்களை சார்ந்த ஒரு உயர்வு, உங்களை சார்ந்த ஒரு கௌரவம், உங்களை சார்ந்த ஒரு அந்தஸ்து, இதெல்லாமே சமூக ரீதியாகவோ இல்லை நீங்கள் வேலை பார்க்க இடத்துல ஒரு சில அமைப்பாவோ இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? கும்பராசியை பொறுத்தவரையும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழலாக தான் இருக்கீங்க. சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிற வரையும் கும்பராசியை பொறுத்தவரை எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஸோ சில தடைகள் இருக்கும். பட் அது இருந்தாலுமே கூட கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா? என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மேலும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் நம்ம எதிர்காலத்தில் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு மாத ராசி பலன் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் ஒவ்வொரு ராசிகளுக்கு உண்டான பலன் என்னென்ன அப்படிங்கிறத கொடுக்க இருக்கிறோம். அதுக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.